ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்தார். 2ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல 6 மாதம் இருக்கார். 2ல் குரு, 11ல் சனி. அதாவது 2025 இந்த மாதிரி நல்ல வார்த்தை கேட்டது சார். நடுவில் இந்த ஆள் அதிச்சாரமாக 3 ராசி, ஸ்திர ராசி, நிலராசி, ஒரு ஆண் காளையான ராசி, ஆனால் பெண் ராசி. பாச குணம் அதிகமாக இருக்கும், அழகாக இருப்பீங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடுன்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை நல்லது நடக்கும் என காத்திருக்கும் இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தன் பேச்சு தாங்க ப்ளஸ்ஸு. தன் பேச்சு எந்த விஷயத்திலும் பேசி சாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ஏன் 2ஆம் இடம் புதன் இல்லையா, 2லே குருவும் இருக்குது. பொறுமையாக பேசி பாருங்கள். பேச்சால் வசீகரிக்கக்கூடியது, வாக்குப்பளிதம் உள்ளது. ஏன்னா 5ஆம் அதிபதி 2-5 தொடர்பு, வாக்குப்பளிதம். அதனால் நல்ல வார்த்தையாக சொல்லணும். இந்த ராசிக்காரங்க நான் நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட், நல்லது நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் இந்த விபரீத ராஜயோகம் இன்னும் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 11ஆம் இடத்து சனியை இந்த குரு பார்க்குறார். யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட் என்னென்னா, சனியை குரு பார்க்குறது அதில் ஹைலைட்டே. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்தார். 2ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல 6 மாதம் இருக்கார். 2ல் குரு, 11ல் சனி. அதாவது 2025 இந்த மாதிரி நல்ல வார்த்தை கேட்டது சார். நடுவில் இந்த ஆள் அதிச்சாரமாக 3க்கு போயிட்டார். இவர் சனி இல்லைனா வக்கரம் பெற்று போயிட்டார். எனக்கு 2 அப்பா, ஒன்று சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார். 2 பேருமே சேர்ந்து என்னை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டார், சித்தப்பாவும் பார்த்தா வெளிநாட்டு போயிட்டார். இப்போ நான் தனியாக இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டதெல்லாம் போய் இவர்கள் இருவரும் திரும்ப நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ சனியும் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார். சந்தோஷம். ஒரு குழந்தை எப்படி வருத்தப்பட்டதோ தந்தையை பிரிந்த குழந்தை மாதிரி தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் டிசம்பர் இந்த ஜனவரி 2025 மேக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்களை ஸ்டார்ட் அப் பண்ணுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கடை வச்சுருந்தேன் சார், இப்போ 2வது கடை 3வது கடை நான் போட்டேன், ஆனால் நான் எதிர்பார்த்த லாபம் எனக்கு கிடைக்கல அந்த 2வது 3வது கடையில். அப்போ அந்த கடையெல்லாம் மூடிட்டு இப்போ இந்த ஒரே கடையிலே ஃபோக்கஸ் பண்ணுறேன் போன்ற நிலை ஏற்பட்டிருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு அசம்ஷனில் இந்த கடை ஓடுற லாபம் தான் அதுலேயும் வரும்னு நினச்சி தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக போச்சு. அதுக்கு நான் ஒழுங்காக வச்சுருந்தேன்னா இதில் வர லாபத்தை வச்சு நான் ஏதாவது நகையாச்சும் வாங்கி போட்டிருப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. இந்த முதல் 6 மாதம், இந்த ஜூன் மாதம் வரைக்கும் லாபத்தை பெருக்கும் வழிகளை ரிஷபராசிக்காரர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள். 2026 இவர்களுக்கு லாபங்களை தரப்போகிறது. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இப்படி பண்ணால் நல்லா சேல் ஆகுமே அப்படிங்கிறது நாம் நினைத்துக்கொள்கிறோம். வேலை என்பது நம் கரங்களில் இருக்கிறது என்று இல்லை, வேலைங்கிறது நம்ம ஐடியாவில் இருக்குது. அந்த ஐடியா என்ன பண்ணுது, புதிய இதை வந்து பிரிங் பண்ணி பிடிச்சிட்டு வருது. அதுதான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி பணமாக மாறுது. ஸோ இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் நார்மல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஐடியா புது நியூ ஐடியாஸ் வருது. ரிஷபராசி, ஸ்திர ராசி, நிலராசி, ஒரு ஆண் காளையான ராசி, ஆனால் பெண் ராசி. பாச குணம் அதிகமாக இருக்கும், அழகாக இருப்பீங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடுன்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது. சூரியன், சந்திரன், செவ்வாயோடைய அமைப்பு. கோபக்கார ஜாதகம், ஆனால் குணமுள்ள ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், படித்த ஜாதகம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்கள். சின்ன குழந்தையில பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க, பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு ஃபோக்கஸோட செம்ம அழகாக இருப்பாங்க. 23 வயசுக்கு உள்ள இந்த ராசியும் காதல் ராசி. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சு. 23, 25 வயசுலேயே உங்கள் இல்லறங்கள்லாம் பற்றற்ற நிலையில், உங்களுடைய யோகங்கள்லாம் பற்றற்ற நிலையில் உங்கள் ஆசைகளே பூர்த்தி ஆயிடும். 35, 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் குட்டி சுக்கிரனாக வந்துட்டு போயிட்டார். ரிஷபராசியில் உள்ள பெண்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும்.
சகஜ நிலையில் சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் அன்பா பண்பா அழகாக பேசி பழகுவீங்க. ஆனால் அந்த பழக்கம் உடையவங்க உங்களை தப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. அதில் ஏமாறுவீங்க. நல்லது நடக்கும் என காத்திருக்கும் இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தன் பேச்சு தாங்க ப்ளஸ்ஸு. தன் பேச்சு எந்த விஷயத்திலும் பேசி சாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ஏன்னா 2ஆம் இடம் புதன் இல்லையா, 2லே குருவும் இருக்குது. பொறுமையாக பேசி பாருங்கள். பேச்சால் வசீகரிக்கக்கூடியது, வாக்குப்பளிதம் உள்ளது. ஏன்னா 5ஆம் அதிபதி 2-5 தொடர்பு, வாக்குப்பளிதம். அதனால் நல்ல வார்த்தையாக சொல்லணும். இந்த ராசிக்காரங்க நான் நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட், நல்லது நடக்கும் பரவாயில்ல. இந்த ஒரு வார்த்தை தமிழில் அடிக்கடி பயன்படுது, கட்டாயமாக வரேன். கட்டாயங்கிறது தப்பான வார்த்தை. கட்டாயம் தான் கட்டாயப்படுத்தல். நிச்சயமாக வரேன், உறுதியாக வரேன், இப்படி சொல்கிறத விட்டு நிச்சயம் உறுதி அப்படின்னு சொல்கிறதுல நல்லதுன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ ஃபோனில் யார் தான் கட்டாயம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ரிஷபராசி. அப்போ உறுதியாக வராங்க, நிச்சயமாக வராங்க, அனுசரித்து வராங்க. இப்படி தான் வார்த்தைக்கு வைப்ரேஷன் உண்டு. அதை புரிஞ்சுக்கங்க. அது இந்த ராசிக்கு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள், 4 கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் தமிழ் ஆங்கில புத்தாண்டு வருது. முதல்ல 8ஆம் இடத்துல வருது. 8ஆம் இடத்துல ஒரு புதையல் யோகம், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள். 8ல் சூரியன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே தான் இருக்க போகுது. முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன, 8ஆம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், எதிர்பாராத பணங்கள் எல்லாம் இது ப்ளஸ். அப்போ இந்த முயற்சிகள் பண்ணணும். சார் இன்சூரன்ஸ், வண்டிக்கு இன்சூரன்ஸு, வீடு, இடம், சீட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுங்க. இது பிற்காலத்துக்கு உதவும். இப்போ எதில் கவனமாக இருக்கணும்? 8ஆம் இடம் தான் வண்டி வாகனத்தில் மெதுவாக செல்ல வேண்டிய ராசி இந்த ராசி. 8ஆம் இடங்கிறது வண்டி வாகனம். யாருக்கெல்லாம் மருத்துவ செலவு பண்ணணும் சார், ஒரு சர்ஜரிலாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதை பண்ணிக்காங்க. இதெல்லாம் க்யூர் ஆயிரும். 11ஆம் இடத்து சனி பகவான் நல்ல பலன்களை தரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 11ஆம் இடத்து சனி பகவான் விஐபி தொடர்புகளை கொடுப்பார். நம்மளும் நிலை உயர்ந்தவர்கள், உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த திங்கிங்ஸ், உயர்ந்த பொருளாதாரம், உயர்ந்த வாய்ப்பு, இப்படி ஆட்களோட பழகும்போது நம்ம வாழ்க்கையும் மேம்படும். ஆனால் நமக்கும் தாழ்ந்தவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோசமாக திங்க் பண்ணுறாங்க சார், அவங்களுடைய எண்ணங்களே வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட தவிர்த்துருங்க. இந்த 11ஆம் இடத்து சனி பகவான் புதிய ஆட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் மேடம். அதனால் இவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். ஓகே. இந்த 2ஆம் இடத்து குரு சொன்னேன்ல மேடம், அவங்க 2ஆம் இடத்து குரு நிறைய பணவரவை தருகிறார் ரிஷபராசிக்காரர். ஏன்னா அவங்க எங்கே ஒரு இடமா இருந்தாங்க, குரு தான் அதிச்சாரமாகி போயிடுறாரு, சனி தான் வக்கரமாகி போயிடுறாரு, ஒரு இடமா இல்லையே. அது வரலையே அப்படின்னா கூட பரவாயில்ல, குழப்பி விட்டு போயிருப்பாங்க 2025. இப்போ இதே மாதிரி இந்த மாதம் வர மாதிரி அடுத்த மாதம் வருமா தெரியாது. அதுதான் அவங்களுடைய நிலையை குழப்பி விட்டாங்க. இப்போ தான் அது ஸ்டேபிள் ஆகிருக்கு. ஸோ மாதம் இப்போ 1 லட்சங்கிறது வந்துடும் தைரியமாக நான் இதை இறங்கலாம் அப்படிங்கிற தைரியமே இனிமேல் தான் வரும். ஸோ அப்போது 2ஆம் இடத்து குரு பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இந்த முதல் 6 மாதம் பணம் அப்படியே கொட்ட போகுது. காசு பணம் அந்த மாதிரி தான். இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் பணத்தை கொட்ட போகிறார், படிப்பை தருவார். குழந்தைகள்லாம் அப்படி படிப்பாங்க. 2ஆம் இடத்து குரு பகவானால் தங்கம் சேரும். அதான் அதில் பெரிய விஷயமே, தங்கம் சேரும். இதில் என்னென்னா, இந்த வருடத்தினுடைய ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 3ல் போய் பயிற்சி வர்றார். எல்லாரும் நினைப்பாங்க குரு 3ல் போகிறாரே இது மறைவு தானே உங்களுக்கு என்று கேட்பார். ரிஷபராசிக்கு குரு 3ல் மறைவது, 8ஆம் இடத்து குரு 3ல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று பொருள். விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் அப்படியே கொட்டும். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தங்க நகையாக சேரும். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரங்க நிறைய கோல்டு வாங்க போகிறீங்க, ரைட். அடுத்ததாக இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் குடும்பத்தை சேர்த்து வைப்பார். ஏன்னா 2ங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ பிரிந்து போன குடும்பம், நான் என் குடும்பம் சேரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் திரும்ப என் மனைவியோட இந்த 2026 டைவர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய கேஸு, அது திரும்ப வந்துடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது சார். இதெல்லாம் இந்த குரு தரும் அற்புத பலன். இந்த ஜூனுக்குள்ளே ஏதாவது ஒரு அதான் போட்டேன், அதெல்லாம் பேப்பரை போட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். கோர்ட்டு கையுமா சுற்றிட்டு இருக்கேன் நான். ஹியரிங்காக போகிறது தான் என் வேலை. ஒரு ஹியரிங்கு போனால் ஒன்றும் போக வேண்டாம். குரு பகவான் பார்த்தாச்சு, உங்கள் ஒய்ஃபே ஐ லவ் யூ சொல்லி சேர்ந்துப்பாங்க. அவ்வளோதான், நிம்மதியாக போச்சு வேலை. நட்பா நண்பனா பழகிறவன் கூட உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவான். அப்போ படிக்கணும்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிற வேண்டியவங்க இந்த காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டி தத்திக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசிக்கு உண்டு. ஒரு கட்ட கால வயசில் ராகுவுடைய திசை உங்களுக்கு வரும். அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் கால தாமதமாக திருமணம் பண்ணணும்.
திசை முடியறதுக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னே தான் திருமணம் பண்ணணும். அதுக்கு முன்னே கல்யாணங்களோ இல்லை காதலோ பண்ணிங்கன்னா ஃப்ளாப் ஆகிடும், ஏமாந்துருவீங்க. ஆனால் லட்சியத்தோடு வாழுவீங்க. அந்த சின்ன வயசில் ஏமாந்தது உங்கள் மைண்டில் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஒரு கட்ட காலத்தில் ரிஷபராசிக்காரங்கள ஆண்களுக்கும் அப்படித்தான், நீங்களும் ஏமாறுவீங்க பெண் விஷயத்தில். ஆனால் பிடிச்ச முயலுக்கு 3 காலை தான் சொல்லி உங்கள் காதலை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணி அதே காதலை ஸ்ட்ராங்காக எடுத்து கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் யோகமாயிடுவீங்க. கன்னி தெய்வங்கள், அதாவது கன்னி தெய்வம் குழந்தை வழித்து சப்த கன்னியாக இருக்கலாம், சப்த மாதாக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி அம்சமுள்ள ஒரு தெய்வம். இதை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அம்பாள் வழிபாடு இல்லை காவல் தெய்வ வழிபாடு வியாதியை குணப்படுத்தும். இதுதான். இனி அடுத்தது தொழில் பற்றி பேசுவோம். சார், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 11 இருக்கா. தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம், தொழில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். 10ல் ராகு பகவான் இருந்தும் பிரம்மாண்டப்படுத்த பண்ணுறார். ஆல்ரெடி வேலை செய்யும் இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நிறைய குளறுபடிகள் இருந்தது தீர்வுக்கு வருகின்றன. பெரிய முதலீடு, பெரிய பணத்தை போட்டோம் சம்பாதிக்க முடியுமா, பணத்தை எடுக்க முடியுமா, அதில் அந்த மீடியா சம்மந்தப்பட்டதில் சினிமா, மீடியா, அரசியல் இதில் இருக்கிறவங்க பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அதே தான். டெக்ஸ்டைல், பெண்களை கவரக்கூடிய நகை இதெல்லாம் போட்டவங்களுக்கும் பொதுவாக இதெல்லாம் மீட்டு வரக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அது ஒரு சில வழிபாடுகளில் உங்கள் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது கருத்து. ராசிக்கு 8ஆம் இடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தவறவிட்டு வேணாம். இந்த ஒரு சிலர் தந்தை என்ன தொழில் செய்தோர் அதே தொழிலோட நீட்சி உங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் தந்தை இருக்கிற வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் தந்தையோட தொழிலை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உடல் ரீதியாக, ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, இயற்கையாகவே குலவச்சை கல்லாமல் பாகம் போடும். அது மாதிரி தந்தை என்ன சொல்லி செஞ்சாரோ அது இயற்கையாக வரும். அது குலத்தொழில்னு கிடையாது. இப்போ அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ட்ரை பண்ணணும், அவர் டாக்டராக நீங்கள் டாக்டரை ட்ரை பண்ணணும். இப்போ அவர் புதுசாக ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறார், நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். அது இயற்கையாக உங்களுக்கு வருகின்ற அம்சம் இருக்குது. நிறைய பேர் அப்பா பார்த்திங்கன்னா, அப்பா இறந்ததுக்கு பின் பையனோ பொண்ணோ ட்ரை பண்ணுவாங்க, அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைக்குமா. நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சில நாள் கிழமை பார்த்து அவங்க போய் அந்த ஹையர் அஃபிஷியல்கிட்ட பாருங்கள், த்ரூ சப் கலெக்டர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சக்ஸஸ் நிறைய ஆகிருக்கு. அது மாதிரி பிடிச்சவங்க பல பேர். அப்போ இந்த போஸ்டிங் அது குறிப்பாக இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த ராசியை வலுப்படுத்த பொதுவாகவே இந்த ராசி ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை உடலில் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த வருடம் மிக சிறந்த வருடமாக இருக்கும். நிறைய பயணங்கள் உண்டு. 3ஆம் இடத்தில் லாபகரமாக இருக்கும். எழுத்து, கவிதை, கட்டுரை எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ராசிக்கு புகழ்ந்து தான் சொல்கிற அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வருடம் சிறப்பான வருடம் 2026. இந்த ஜூனுக்கு அப்புறம் இந்த விபரீத ராஜயோகம் இன்னும் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 11ஆம் இடத்து சனியை இந்த குரு பார்க்குறார். யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட் என்னென்னா, சனியை குரு பார்க்குறது அதில் ஹைலைட்டே என்னென்னா, சனி தான் உங்களுக்கு இம்சையை கொடுத்துட்டு இருந்தார். இந்த சனி என்ன பண்ணார்னா, நான் சொன்ன மாதிரி 2வது கடை 3வது கடை போடும்போது ஃபஸ்ட் வேலையாக அந்த கடையெல்லாம் மூடி விட்டு இந்த பிஸ்னஸ் என்ன கடை என்ன வளர விடு, அடையே வேலை பார்க்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்க அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்ன பண்ணுறார், நெக்ஸ்ட்டு சனியை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அந்த திரும்ப பழையபடி சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடச்சிரு. இந்த இடத்துல போனேன் சார், ஓவர் டைம் கிடச்சிட்டு இருந்தது, டெய்லி மாதம் வருமானம் அதை வச்சு தள்ளி விட்டுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அந்த ஓவர் டைம் நின்று போச்சு, அந்த கடை ஓட்டமும் நின்று போச்சு போன்றவர்கள்லாம் இது பழைய நிலைமை வந்துடும். ரிஷபராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் சூப்பராக இருக்க போகிறீங்க. ரிஷபராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். பாசத்துக்கு அதிபதியானவங்க, அவங்கவுங்க கணவர் அவங்கவுங்க அம்மா அப்பா மேலே பாசமாக இருக்கும். ரிஷபராசியில் உள்ள மாமியார் மேலே உங்களுக்கும் பாசம் நீங்கள் இருக்க, உங்கள் மாமியார் உங்கள் மேலே காட்ட மாட்டாங்க. அப்படியாம்பட்ட ஒரு தோரணையும் இருக்குது. ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலே அளவு கடந்த பாசக்காரமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு எதிரியாகவே இருப்பாங்க. அங்காளி பங்காளி தான். உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய தன்மை, நீ உயர்ந்துருவியோ, உன் குடும்பம் உயர்ந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் பல சூனியங்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பண்ணுவாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேன்மை அடையக்கூடிய தருணம் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. லாபசனின்னு சொல்லலாம், பாக்கிய சனின்னு சொல்லலாம்.
இத்தனை நாளாக கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த 2026க்கு முன்ன வரைக்கும் கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தருணம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இனிமே நல்லா இருப்பீங்க. நீ தொட்டதெல்லாம் விளங்க போகுது. மண் வாங்கலாம், மாலை மாளிகை கட்டலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். அப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. ரிஷபராசிக்காரங்கள் மேலே சாமி இருக்கும், உங்கள் குலதெய்வம் இருக்கும். அது முனீஸ்வரனோ கருப்பசாமியோ ஏதோ காளியம்மனோ காமாட்சியம்மோ ஏதோ ஒரு உங்கள் குலதெய்வம் உன் மேலே இருக்கும், உன் கூட இருக்கும். இந்த ராசிக்காரங்க உடல் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி செய்ய காலகட்டம் பிறந்தாச்சு. எந்த தொந்தரவு பண்ணாலும் இப்பொழுது சரியாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் வைத்தியத்தில் போகணும், இயற்கை வைத்தியத்தில் போகணும், அடுத்து சர்ஜரிக்கு போகணும். ஏன்னா எடுத்தோடனே இங்கிலீஷ் மெடிசன்கிறது நம்ம இந்த ராசிக்கு இப்பொழுது கொடுக்க மாட்டோம். 11ஆம் இடம் தாங்க வெற்றி ஸ்தானம், 6க்கு 6 வியாதியை குணப்படுத்துவன் 6க்கு 6 இல்லையா? அப்போ அங்கே சனி பகவான் இருக்கிறார், ஆனால் அது குருவாக இருக்கிறார். அப்போ நம்ம இயற்கை முறையில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து செயற்கையாக போவோம். நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் சஜஷன் பண்ணியிருக்கேன். லங்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கு அது அந்த மற்ற பேராமீட்டர் இருக்கணும். அப்போ இதே முயற்சி பண்ணுங்கள், அடுத்து பார்க்கலாம். இந்த மூட்டு ப்ராப்ளம் அது ஒரு வயதானவங்களுக்கு ஒரு தீராத சுகரு வந்தவங்க கூட தப்பிச்சிடறான். இந்த பல்லு வலி வந்தவங்க அந்த மூட்டு வலி வந்தவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க உங்களுக்கு. ஆஃபீஸுக்கு ஏறி வர கஷ்டப்படுறாங்க. இந்த ரிஷபராசிக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கு முதுகு வலி, கழுத்து வலி இது. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா தொந்தரவுலேருந்து விலக எண்ணெய் வைத்தியங்கள் இது ஃபஸ்ட்டு இந்த வியாதியை குணப்படுத்த அஷ்டலக்ஷ்மியை பிடித்து கொள்ளுங்கள், சகலம் வெற்றி. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பதியாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.